ஆண்டவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த காலை வேளையிலே கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற லூர்து அன்னைக்கு விழா கொண்டாட வலைப்பாடு பங்கு திரு அவையாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது அருளின் நாள், மகிழ்ச்சியின் நாள், மனமாற்றத்தின் நாள், இறைவனுடைய செய்திகளை நம் வாழ்வாக்கிக் கொள்ளுகின்ற நாள். எனவே ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த திருப்பலியிலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஈடுபாட்டுடன் இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இதனுடைய வல்லமையை, அற்புதங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்விலே அனுபவிப்பீர்கள். கடந்த வருடத்திலே நீங்கள் அனுமதித்ததன் பிரகாரம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி லூர்து கபியிலே திருப்பலி ஒப்புக்கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் மன்றாட்டுக்களை கேட்டு நின்ற மக்களுக்காகவும் மன்றாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இந்த லூர்து கபியிலே மசபேல் குகையிலே காட்சி கொடுத்த 14 வயது சிறுமி பெர்னடெத்துடைய உடலையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அது லூர்து கபியிலே இல்லை, வேறு இடத்திலே இருக்கின்றது. இருப்பினும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். ஆகவே 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அதே ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் 18 தடவைகள் இந்த பெண்மணிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்திருக்கின்றாள். அந்த நிகழ்வைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே நீங்களும் அந்த இடத்திற்கு போகின்ற பொழுதுதான் அன்னை மரியாள் மேலே உங்களுக்கு இருக்கின்ற அந்த பக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதத்திலே 13ஆம் தேதி போத்துக்கல்லிலே பத்திமாவுடைய பதியிலும் நான் நிற்பதற்கு, பலி ஒப்பு கொடுப்பதற்கு, அந்த திருவிழாவிலே கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்திலும் அந்த 3 சிறுவர்களுடைய உடலை அடக்கம் செய்த இடங்களையும் வாழ்ந்த இடங்களையும் காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே உங்கள் முன்பாக நானும் இந்த மரியன்னைக்காக சான்று பகர்கின்றேன், இறைவனுக்காக சான்று பகர்கின்றேன். இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் இந்த பதிகளை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்னை மரியாள் அன்று மட்டுமல்ல இன்று வரைக்கும் அந்த பக்தர்களுடைய வேண்டுதல்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்றாள். அவர்களுடைய மன்றாட்டுக்கு அவள் செவி கொடுக்கின்றாள். இன்றைய நாளினுடைய இந்த வழிபாடுகளுடைய மைய பொருளாக கூட இதைத்தான் நான் போட்டிருந்தேன். அன்னை மரியாளை போன்று செவிமடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது ஒரு முக்கியமான எங்களுடைய வாழ்விலே மிளிர வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. நாங்கள் செவி மடுப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் கதைப்பதற்கு முன்பாகவே அவர்கள் நினைப்பதை நாங்கள் கூறிவிடுவோம், அல்லது அவர்கள் சொல்ல வருகின்ற விடயத்துக்கு நாங்கள் பதில் சொல்லிவிடுவோம். இது உண்மையிலே ஒரு தவறான நிலைப்பாடுகள். இன்று யாரும் இந்த செவி மடுக்கின்ற தன்மையை வளர்த்து கொள்வதில்லை. இந்த செவி மடுக்காததனால் தான் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கின்றோம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், வளர்ச்சி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த செவி மடுக்கின்ற தன்மையை நாங்கள் அன்னை மரியாளிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ள இன்றைய நாள் வழிபாடுகள் எங்களை அழைத்து நிற்கின்றது. இருப்பினும்
அன்னையினுடைய வரலாற்றை மீண்டுமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். தூய லூர்து அன்னை என்ற பெயர் பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரில் 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் திகதி முதல் 1858 ஜூலை 16ஆம் திகதி வரை புனித பெர்னடெத் என்கின்ற பெண்ணுக்கு அன்னை மரியா அளித்த காட்சியின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும். இந்த உலகின் பல்வேறு இடங்களில் மரியன்னை அளித்த சிறப்பு வாய்ந்த காட்சிகளில் ஒன்றாக லூர்து நகர் காட்சியும் விளங்குகிறது. லூர்து அன்னையின் திருவிழா பிப்ரவரி மாதம் 11ஆம் திகதி கொண்டாடப்படுகின்றது. இந்த லூர்து என்கின்ற இந்த நகர பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்றது. 1862ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் இந்த விழாவை கொண்டாட திரு அவையாலே ஏற்றுக்கொண்டார். பிரான்சு நாட்டில் லூர்து நகரில் பிறந்த பெர்னடெத் இவருக்கு 14 வயது நடந்தபோது 1858 பிப்ரவரி 11ஆம் தேதி இவர் தனது சகோதரி மற்றும் தோழியுடன் விறகு பொறுக்கச் சென்றார். அவர்கள் மசபியேல் குகை அருகே சென்று கொண்டிருந்த வேளையில் பெர்னடெத் ஒரு காட்சியை கண்டார். அன்னை மரியா ஓர் இளம் பெண்ணாக அந்த குகையில் தோன்றினார். அவர் வெண்ணிற ஆடையும் முக்காடும் அணிந்திருந்தார். அவர் நீல நிறத்தில் இடைக்கச்சியை உடுத்தியிருந்தார். கையில் முத்துக்களாலான ஒரு சிவமாலை வைத்திருந்தார். அவரது காலடியில் காட்டு ரோஜா செடிகள் காணப்பட்டன. அவர் கைகளை கூப்பி வானத்தை நோக்கியவாறு இருந்தார். பெர்னடெத் தன்னுடன் வந்த இருவரிடம், அதோ பாருங்கள், மிகவும் அழகான ஒரு இளம்பெண் என்று கூறினார். இவரது சகோதரிக்கும் தோழிக்கும் எதுவுமே தெரியவில்லை. பெர்னடெத் அன்னையின் முதல் காட்சியை கண்டபோது மரியா அவரை மேலும் சில நாட்கள் அதே இடத்திற்கு வரச் சொன்னார். மரியாவின் வார்த்தைகளை ஏற்று பெர்னடெத்தும் அங்கு சென்றார். பிப்ரவரி 18ஆம் தேதி மரியாவை கண்டு பெர்னடெத் பரவச நிலையில் இருந்ததை அவரோடு சென்றவர்கள் கண்டனர். ஒரு காட்சியில் மரியன்னை தனக்கு அங்கு ஓர் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெர்னடெத் அதை பங்கு குருவிடம் சொன்னபோது அவர் அதற்கான காரணத்தை அறிந்து வருமாறு கூறினார். பிப்ரவரி 25ஆம் தேதி காட்சியின் போது மரியாவின் கட்டளையை ஏற்று பெர்னடெத் மண்ணை தோண்டிய போது அந்த இடத்தில் நீரூற்று ஒன்று தோன்றியது. அது பின்பு ஓடையாக மாறி திருப்பயணிகளை கவர்ந்தெழுக்கும் அற்புத இடமாக இன்றும் திகழ்கிறது. மார்ச் 25ஆம் தேதி அன்னை மரியா பெர்னடெத்திடம், நானே அமல உட்பவம், இமாக்குலேட் கன்செப்ஷன் என்று தன்னை பற்றி கூறினார். இதற்கு பாவம் எதுவுமின்றி பிறந்தவர் என்பது அர்த்தம். மொத்தம் 18 முறை பெர்னடெத்துக்கு காட்சியளித்த மரியன்னை அவற்றில் 15 காட்சிகளில் செபமாலையின் மகிழ்ச்சி, துயரம், மகிமை மறைபொருட்களின் 15 மறையுண்மைகளையும் நாளுக்கு ஒன்று என்ற வகையில் பெர்னடெத்தை ஒவ்வொன்றாக தியானித்து செபிக்கச் செய்தார். பெர்னடெத்தின் பின்னே பக்தியுடன் ஒரு கூட்டமும் கிண்டல் செய்யும் நோக்கத்தில் மற்றொரு கூட்டமும் பின்தொடர்ந்தன. ஏப்ரல் 7ஆம் தேதி பெர்னடெத் அன்னையின் 16வது காட்சியை கண்டபோது மருத்துவ ஆய்வுக்காக 15 நிமிடங்கள் இவர் கையை சிலர் தீயினால் சுட்டனர். பெர்னடெத் அதை உணரவும் இல்லை. இவர் கையில் தீக்காயமும் ஏற்படவில்லை. ஜூலை 16ஆம் தேதி அன்னை மரியாவின் கடைசி காட்சியை கண்ட பெர்னடெத் இதற்கு முன்பாக
நான் அவரை இத்தகைய பேரழகோடு கண்டதே இல்லை என்று கூறினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வினுடைய பின்புலத்தை உங்களுக்கு இப்பொழுது வாசித்து அளித்திருக்கின்றேன். அன்னை மரியாளுக்கு லூர்து அன்னைக்கு விழா கொண்டாடுகின்ற பொழுது இன்றைய கருப்பொருளாக நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்னை மரியாளை போன்று செவி மடுக்கின்ற தன்மை எங்கள் ஒவ்வொருவரிலும் வளர்க்கப்பட வேண்டும். அதனால்தான் என்னவோ அவள் அன்று மட்டுமல்ல இன்று வரைக்கும் இறைவனிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். எங்களை பார்த்து சிரிக்கின்றாள், எங்களை பார்த்து புன்முறுவலோடு நிற்கின்றார். அவருடைய முகத்திலே ஒரு அழகு, அவருடைய முகத்திலே ஒரு கவர்ச்சி, அவருடைய முகத்திலே ஒரு ஒளி வீச்சு, எங்களை அன்போடு அரவணைக்கின்ற பாசத்தோடு எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த முகத்தை அன்னை மரியாளிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தகைய அந்த தரிசனம் நிறைந்த, அழகு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த முகத்துக்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அவள் எல்லாவற்றுக்கும் செவிமடுத்தாள், எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாள். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை கையளித்தாள். அதனால்தான் அவள் இன்று வரைக்கும் அதே நிலையிலே வாழக்கூடிய ஒரு நிலையை அவள் பெற்றிருக்கின்றாள். அண்மையிலே கூட சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மடு திருப்பதியிலே அன்னை மரியாள் நடந்து சென்றதாக ஒரு வீடியோ பதிவு சென்றது. அதனுடைய உண்மை பொய் எதுவாக இருந்தாலும் அன்னை மரியாளை பற்றிய நிகழ்வுகள், அன்னை மரியாளுடைய காட்சிகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே அந்த கற்றுக்கொண்ட அந்த செவிமடுக்கின்ற அந்த பண்பு எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது வளர்ச்சி காணுமோ அல்லது எப்பொழுது அது மட்டிலே நாங்கள் தரிசனை கொள்வோமோ அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெறும், எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வரும், எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு வரும், ஒரு அபிவிருத்தி அடையும். தனி மனித வாழ்வு மட்டுமல்ல, குடும்பம் வளரும், சமூகம் வளரும், இந்த கிராமம் ஒரு வளர்ந்த கிராமமாக மிளிரும். ஆகவே சிந்தித்து பாருங்கள், எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செவி மடுக்கின்ற தன்மை இருக்கின்றதா? செவி மடுக்கின்ற தன்மை இருக்கின்றதா? அன்னை மரியாள் இறைவனுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய மகன், அம்மா எனக்கு இன்னும் நேரம் வரையில என்று சொன்ன உடனே அதை கேட்டுட்டு சீடருக்கு சொல்லிட்டு போகிறாள். அவர் சொல்வது எல்லாத்தையும் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு தண்டை பாட்டில் போகிறாள். அதை எதிர்த்து கதைக்கல. சனமெல்லாம் வந்திருக்குது, சபை குழம்ப போகுது, ஆக்கள் போறாங்க, என்ன செய்கிறது, நீ இப்படி சொல்லுறா என்று எதிர்த்து கதைக்கல. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் எதிர்த்து கதைப்போம், அல்லது எங்களுக்கு சரி என்று பட்டதை, அது சரியோ பிழையோ நாங்கள் கதைத்தே ஆகுவோம். எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நாங்கள் எதிர்கருத்துக்களை சொல்லித்தான் முடிப்போம். ஆகவே இப்படியான நிலைமை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கு மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. இப்பொழுது நான் பங்குக்குருவாக இந்த இடத்திலே பணி புரிகின்றேன் என்று சொன்னால், எனக்குத்தான் இந்த பணி புரிகிறதுக்குரிய அதிகாரம் திரு அவையாலே ஆயராலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னிடம்தான் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. என்னால் தான் அதை முடியும். நான் தான் சைன் வைக்கலாம், நான் தான் தீர்மானிக்கலாம், நான் தான் உங்களை வழிநடத்தலாம், நான் தான் உங்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்யலாம்.
நீங்கள் எதுவும் சொல்லலாம், நீங்கள் எதுவும் கதைக்கலாம், நீங்கள் எப்படியும் பேசலாம், ஆனால் எனக்குத்தான் அந்த பொறுப்பு தந்திருக்கின்றது. ஆகவே அந்த பொறுப்பிலே உங்களை வழிநடத்த வேண்டியது, உங்களுடைய வாழ்வுக்கான நல்லவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆகவே நான் சொல்வதை நீங்கள் செவிமடுக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு வரும், முன்னேற்றம் வரும், சந்தோஷம் வரும். நீங்கள் நினைக்காத பல காரியங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் செவி மடுக்கின்றவளாக இருக்கின்றாள். கூட்டொருங்கியக்க திரு அவையிலே இறுதியாக சொல்லப்பட்ட அந்த ஆய்வினுடைய சுருக்கத்திலே இந்த கருப்பொருள், இந்த செவி மடுக்கின்ற இந்த தன்மை மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த செவி மடுக்கின்ற வாழ்க்கை எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். கணவர் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், இப்படியாக யார் யாருக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். சரியோ பிழையோ முதலிலே செவி கொடுக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பாடசாலைகளிலே பிள்ளைகளுடைய கல்வியினுடைய தராதரத்திலே வீழ்ச்சி கண்டு கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், பிள்ளைகள் கல்வியிலே உயரவில்லை என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அங்கே ஆசிரியரை மதிக்கின்ற தன்மை இல்லை, ஆசிரியர்களுக்கு செவி கொடுக்கின்ற தன்மை இல்லை. ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய விடயங்களை மாணவர்கள் செய்கிறார்கள். இதுதான் அங்கே இருக்கின்ற பிரச்சனை. பணி நிலைகளிலே இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை அதிலே அங்கத்துவம் வகிக்கின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கே வளர்ச்சி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, உயர்வு இருக்காது, அபிவிருத்தி நடக்காது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் செவி மடுக்கின்ற பிள்ளைகளாக இறைவனுக்கு மட்டுமல்ல, உங்களை வழி நடத்துகின்ற, உங்களுக்கு வழி சொல்லித் தருகின்ற, வழி காட்டுகின்ற, உங்களுடைய வாழ்வுக்கான நல்லவற்றை உங்களுக்கு எடுத்துரைக்கின்ற, உங்களுடைய வாழ்வுக்கான நல்ல வழிகளை காட்டுகின்ற, கூட்டி செல்லுகின்ற மனிதர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அன்னை மரியாள் அந்த வாழ்க்கையை, அந்த செவி கொடுக்கின்ற அந்த பண்பை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருப்பதனால் தான் அவள் இன்று வரைக்கும் அமல உற்பவியாக, பரிசுத்தம் நிறைந்தவளாக, எங்களுடைய மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் கேட்டு இறைவனிடத்திலே பரிந்து பேசி பெற்று தருகின்றவளாக இருக்கின்றாள். ஆகவே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை மரியாள் மட்டிலே நாங்கள் விசுவாசம் கொள்ளுவோம், அன்பு கொள்ளுவோம், அவளை ஏற்றுக்கொள்ளுவோம். அந்த தாய்மையினுடைய பண்புகளை எமது வாழ்வினுடைய பண்புகளாக அணிந்து கொள்ளுவோம். அப்பொழுது எங்களுடைய வாழ்விலே எவ்விதமான தீமைகளும் நோய்களும் ஆபத்துக்களும் இல்லாமல் அந்த அன்னை மரியாளை போன்று எப்பொழுதும் மலர்ந்திருக்கின்ற, புன்னகையோடு இருக்கின்ற, சந்தோஷமாக இருக்கின்ற அந்த முகத்தை உடையவர்களாக நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்களுடைய தேவைகளையும், யார் யாருக்காக எல்லாம் நாங்கள் மன்றாட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களுக்காக எல்லாம், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள், இன்னும் வயோதிப நிலையிலே இருக்கின்றவர்கள், இன்னும் குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கின்றவர்கள் எல்லோரையும் அன்னை மரியாளுடைய பாதார விந்தத்திலே ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த அன்னை மரியாளை தங்களுடைய குடும்பத்தின் ஒரு தாய்க்கு முன்னுதாரணமாக கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தாயினுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் தொடர்ந்தும் இந்த பலியிலே இணைந்து கொள்வோம். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் நீர்தான்
உதரத்தின் கனியும் இறைவனாமே. மரியே மாதாவே, பாவிகள் வேண்டுகின்றோம், எமக்காய் மன்றாடும். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்த பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். புனிதராம் கடவுள் மனிதனானார். யாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் உலகம் முடியும் காலத்தில் நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம், பாரினிலாக துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பு உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்த்தை நிறைவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். அன்பான தாயிடம், அன்பான அம்மாவிடம் எங்களுடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல இறை தந்தையே, அகிலமெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் தூய திருஅவை தோட்டத்தில் இறையாட்சியை பணியை ஆற்றி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் சகலரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய அருளை ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே இறைவா, கடந்த நவதின நாட்கள் வழியாக பெற்றுக்கொண்ட சிவவாளின் ஆழத்தையும் அதன் வல்லமையை முய்த்துணர்ந்து கொண்ட நாங்கள் எமது அன்றாட வாழ்வில் இறை நம்பிக்கையில் எம்மை கட்டியெழுப்ப உமது அருளை எமக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் வல்லலே இறைவா, எமது நாட்டின் பல்வேறு சிக்கல்களினால் நாட்டு மக்கள் அனுபவிக்கும் இன்னல்களை கருணையுடன் நோக்கி பாரும். மக்களின் அவல நிலைகள் நீங்கி அமைதியான சூழலில் வாழ்வதற்கு நாட்டு தலைவர்கள் நீதி, உண்மை, நேர்மையுடன் செயல்பட அருள் பாவித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் தேவனே இறைவா, இன்றைய விழாப்பலியை சிறப்பிக்கும் எமது பங்கு தந்தை அவர்களது பணிவாழ்வையும் உமது அருளால் நிரப்பியருளும். எமது பங்கின் அருட்சகோதரிகள் இவர்களையும் இவர்கள் அர்ப்பண வாழ்வையும் ஆசிர்வதியும். இன்னும் இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள சகலரையும் அது தூய ஆவியால் வழிநடத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பழியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன்
மனமார பலியாக வந்தார். மகளையே பலியாக கேட்டாய் ஆபிரகாம், மனமார பலியாக வந்தார். பலியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா.
எங்கள் சோதனை வேதனை தந்தோம். எங்கள் கவலைகள் கண்ணீரை தந்தோம். மீட்பாயே இறைவா, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இரக்கத்தினை அறிக்கையுண்டோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பங்கின் பாதுகாவலி புனித அன்னம்மாள், இலங்கையின் திருத்தூதர் புனித ஜோசேவாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சபிப்போம். உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாவில் நிறைவேறுவது போல நன்மையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரை பார்த்து கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் உரியவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இத்திருவிருந்திலே தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பங்கு பெற்ற அழைக்கப்படுகின்றீர்கள். படியோடு உரையாடி மனம் தேடும் போது நான் படியாடி மனிதனியே
ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு தீரல் சோதங்கள் சுமையாக நான் வாழும் போது ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு வேளையது போதுமே என்றும் என் வாழ்வில் உனதாகுமே ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு வேளையது போதுமே என்றும் என் வாழ்வில் உனதாகுமே. என்னுள்ளம் கவி ஒன்று பாடும் அது என் தேவனுனை தேடும் என்னுள்ளம் கவி ஒன்று பாடும் அது என் தேவனுனை தேடும் என்னுள்ளம் கவி ஒன்று பாடும் மழலை குழந்தை அழகிலே மாந்தோர் மனதின் நன்கிலே மழலை குழந்தை அழகிலே மாந்தோர் மனதின் நன்கிலே என்னுள்ளம் கவி ஒன்று பாடும் என்னுள்ளம் கவி ஒன்று பாடும் அது என்னை தேடும் என்னுள்ளம் கவி ஒன்று பாடும் அது உன்னை தேடும் சுவையும் போல
என்றும் உள்ள ஆசீர் பெற தலை வணங்குவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையினுடைய திருச்சிறுவ பவனி விளம்பரம். உயிரோவிய
வலம் வந்து கொண்டிருக்கிற அன்னை மரியாதை நோக்கி அவருடைய பிரார்த்தனையை கேட்டு மன்றாடுகிறோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி
எங்களுக்கு ஆறுதலே. பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம் தாயே. உலகில்லங்கள் ஆண்டவர் நீரல்லவோ, எங்கள் தஞ்சம் நீரல்லவோ, எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் எங்கள் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் பாராட்டுவாளோ. உம்மை தேடி வந்த நிற்பாக்கியருக்கு உதவியாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறார் உதவுவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறார் நினைப்பார்? தஞ்சமென்று ஓடி வரும் அடியார் மேலே தயவாயிரும். தாயே தவை கடலே, தவித்தவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். பல தூரம் கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாக போகுமோ? எங்கள் அழுவை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ எங்கள் அருமையான அம்மா, எங்கள் அன்பான அம்மா, எங்கள் ஊர்ந்து அம்மா, எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் தாயே.